ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். துவரம் பருப்பில் வடையா அப்படின்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் 2 கப் துவரம் பருப்பு எடுத்து 4 மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட 5 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி இதை மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 3 ஆனியன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள், வேறு எதுவுமே கிடையாது. நான் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவில் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். தேவையான அளவு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொரகொரப்பான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருட்கள் முருங்கைக்கீரை, வாழைப்பூ, ஆனியன், கரி லீஃப், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், கரி லீஃப் சேர்த்துக்கிறேன், முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன், நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலப்பருப்புலையும் செய்யலாம். நாம் வித்தியாசமாக துவரம் பருப்புலையும் செஞ்சுருக்கோம். அது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. ஈஸியாக எல்லாராலையும் செய்யலாம் இது. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து வடைகளை தட்டி தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து மெதுவாக ஒரு லைட்டான புஷ் கொடுத்து வடையாக்கி போட்டுக்கலாம். நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வடையை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே மாவாக இருக்கும். துவரம் பருப்பில் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கவே வேணாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரியே ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக், மழைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட ஒரு காஃபி ஆர் டீ வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.